ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாக மகரத்தில் தான் குரு நீச்சமாகிறார். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு அப்பாவை கண்ட ஆகாது. எங்கள் அப்பாவை மட்டும் எங்கிட்ட பேசாதையும்பாங்க. இந்த ஜோசியத்துக்கு வராங்க பாருங்க, பல மகர ராசிக்காரங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, அவருக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். சில பேர் வேலை கிடைக்கலங்க சரியா அப்படிம்பாங்க, போய் அப்பாவை கும்பிடுங்க. ஏன்னா தாயும் தந்தையும் தானே பெரிய தெய்வங்கள். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தானே. கண்ணுக்கு முன்னால் வாழற தெய்வம் யாருன்னா அப்பாவும் அம்மாவும் தான். சூரியனுங்கிற கிரகம் அப்பாவை குறிக்குது, சந்திரனுங்கிற கிரகம் அம்மாவை குறிக்குது. இது ரெண்டும் தான் ராஜ கிரகம். இந்த 2 கிரகத்தோட சப்போர்ட் கிடைச்சவங்க வாழ்க்கையில் தோற்றதே கிடையாது. ஆகவே அப்பா அம்மா காலில் விழுந்து கும்பிட்ற பழக்கத்தை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும். அப்படி தாய் தகப்பன் காலில் விழுந்து கும்பிட்டா பெரிய ஆள் ஆகலாம். இது ஒரு ரகசியம். ஆனால் இது என்ன ஆகுது, மகர ராசிக்காரங்கள்ட்ட மட்டும் போய் நீங்கள் அப்பாவை கும்பிடுனா அந்த பரிகாரத்தை மட்டும் சொல்லாதீங்கம்பாங்க. ஏன்பா அப்படின்னா, எனக்கு அப்பாவே பிடிக்காதுங்க, எங்கள் அப்பாவே ஒன்றும் சரியில்லாத ஆள், அந்த ஆளை போய் கும்பிட சொல்கிறீங்களே, எங்கள் அம்மாவை சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிடுறேன், அப்பாவை பற்றி மட்டும் சொல்லாதீங்கம்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் குரு நீச்சமடைகிற குரு பாருங்க, அவர் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. இப்போ நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் ஒரு பெரிய வெற்றியை அடையும். நீங்கள் என்ன காரியத்துக்காக பரிகாரங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி அடையணும். பொதுவாக ஒருத்தருக்கு ஜாதகத்தில் ஒரு பரிகாரம் வெற்றி அடையணும்னா ஒரு ஹோமம் பண்ணுறீங்க, ஹோமம் பண்ணிட்டா ஜெயிச்சிட முடியுமா? அப்படி இல்லை. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் போயிங்க 2 கடல்லேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க, 9 நதியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க, எல்லா தண்ணியும் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து உங்கள் வீட்டு சாமிக்கு பூஜை பண்ணி உங்கள் தலையிலையும் தெளிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஹோமத்தை பண்ணுங்க. அப்போ தாங்க காரியம் நடக்கும், பரிகாரம் பலிக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பலருக்கு அது தெரியறது இல்லை. வீட்டில் ஒரு ஹோமத்தை பண்ணிட்டா சரியாக போயிருங்கிறாங்க. நதி தண்ணீருக்கும் கடல் தண்ணீருக்கும் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம்ல கலசத்தில், அது சூட்சமும். அது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்கள் பரிகாரங்கள் பலிக்கும் காலம். மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ குரு உங்களை பார்க்குறாரு, நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். என் பையன் என் சொல்படியே கேட்கல அப்படிம்பீங்க. நீங்கள் அப்பா பேச்சை கேட்கல இல்லை, அப்புறம் உங்கள் பையன் எப்படி உங்கள் பேச்சை கேட்பான்? அது நமக்கு ஞாபகம் இருக்காது எப்போவுமே. அப்போ என்ன ஆகும்னா, குரு பகவான் உங்களை பார்க்குறாருங்க போது இப்போ பிள்ளைங்க உங்கள் சொல்படி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற வாய்ப்பு, ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருகும். குறிப்பாக பெண்களுக்கு விரும்பின படிப்பு இந்த காலகட்டத்தில் கூடி வரும். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கார் பாருங்க. பெண்களுக்கு சுக்கிரன்கிறது பெண் வீடு. அப்போ அந்த பெண்களுக்கு மிக உயர்வு, நல்லா படிக்கிற வாய்ப்பு. சில பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பெற்றவங்க கூப்பிட்டு அவங்க ஒரு பணம் கொடுப்பாங்க, மாமனார் வீட்டில் ஒரு பணம் கிடைக்கும், அப்படி மச்சனை உங்களுக்கு உதவி செய்வான், அப்படி இப்படின்னு உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் கிடைச்சிரும். சில பேர் கடையை கட்டியிருப்பீங்க, வாடகைக்கு விடணும்னு நினைப்பீங்க, ஆனால் சரியான வாடகைக்கு ஆள் கிடைக்காம இருப்பாங்க. இப்போ உங்களுடைய கடைகள், உங்கள் வணிக நிறுவனங்கள், அதை நீங்கள் வாடகைக்கு விடலாம், வீடு கட்டியிருந்தனாலும் வாடகைக்கு விடலாம், அப்படி ஆள் கிடச்சிருவாங்க. ஏன்னா வாடகை வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரமும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது, பிஸ்னஸில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் கிடைக்குது, வீடு கட்டுறதுக்கு யோகம் கிடைக்குது, படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, எல்லா காரியத்திலையும் வெற்றி தானுங்க. அப்போ அற்புதமான நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த வக்கர பயிற்சி காலத்தை பயன்படுத்திக்கிடணும். என்ன தடை இருந்தாலும் விலகும். சில மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிரும். இஎன்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு தனியாக கிளினிக் வைக்கக்கூடிய யோகம் இப்போ மருத்துவ மாணவர்களுக்கு உதயமாகும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படித்த மாணவர்களுக்கு இப்போது உங்களுக்கு ஒருபடி முன்னேற்றம் கிடைக்க போகுது. சிலருக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இப்போ திடீர்னு வேலை கிடைக்கும், உங்களையே நம்பி பொறுப்பு ஒப்படைப்பாங்க, பெரிய அளவுக்கு நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. உங்கள் இளைய சகோதரர் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும். அப்படி ஒரு அதிர்ஷ்டமான நேரம், காதலில் விழும் நேரம்ங்கிறாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பார்க்குறாரு பாருங்க, இப்போ காதலில் விழும் நேரம். இது வரைக்கும் லவ் ப்ரப்போஸ் பண்ணவே பயந்துக்கிட்டு இருப்பீங்க, இப்போ தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, லவ் சக்ஸஸ் ஆகும். அருமையான நேரம் பாருங்க, சூப்பராக இருக்குது, நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. நேயர்கள் அனைவருக்கும்
உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.